அனைவருக்கும் வணக்கம். நம்ம வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது 4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது காரம் இருக்காது. காரம் இருக்கிற மிளகா 2 போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கோங்க. இது 200 கிராம் கடலைப்பருப்பு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் கழுவி. இதை போட்டுக்கோங்க. இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. 15 நிமிஷம் ஆகட்டும். வேறு ஒரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி மசாலா எல்லாம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு இலை சேர்த்து நல்லா பொரியட்டன்னுட்டு நான் 1/2 கிலோ வெங்காயம் போடுறேன். ஏன்னா நான் 200 கிராம் கடலைப்பருப்பு போடுறதுனால 1/2 கிலோ வெங்காயம் போடுறேன். இது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நான் அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நான் 300 கிராம் தக்காளி போடுறேன். 1/2 கிலோ வெங்காயம், 300 கிராம் தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு ஒன்று போல் நல்லா கிளறிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க. 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை உதுத்து வச்சுருக்கோம். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த கடலைப்பருப்பை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதை போட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, கம்மன்னு வடகறி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதோட ஒன்றாலும் நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு முறை செஞ்சு